வணக்கம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுகிறீர்கள், ஆனால் விற்பனை மட்டும் அதிகரிக்கவில்லையா? பேஜ் லைக்குகள் வருகின்றன, ஆனால் விற்பனை இல்லை என்று திண்டாடுகிறீர்களா? இன்று நான் பகிரப்போவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கின் மூலம் விற்பனையை 200% அதிகரிக்க செய்யும் 10 ஆதாயமான வழிகள். டிராஃபிக் அதிகம், விற்பனை குறைவு என்பது உடைந்த குழாய் போன்றது. முதலில் குழாயை சரி செய்ய வேண்டும். முதல் வழி டிராஃபிக் அல்ல, குவாலிட்டி டிராஃபிக். பார்வையாளர்கள் அதிகம், ஆனால் விற்பனை செய்பவர்கள் குறைவு. சரி செய்யும் முறை: டார்கெட்டட் கீவேர்ட்ஸ் பயன்படுத்துங்கள். வாங்குபவர் கீவேர்ட்ஸ் மீது கவனம் செலுத்துங்கள். எடுத்துக்காட்டு: மலிவு கைபேசி என்பதை விட சிறந்த கேமிங் கைபேசி, ரூபாய் 15,000 சிறந்தது. இரண்டாவது வழி லேண்டிங் பேஜ் ஆப்டிமைசேஷன். வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள், ஆனால் வாங்கவில்லை. செய்ய வேண்டிய மாற்றங்கள்: தெளிவான CTA கால் டு ஆக்ஷன் பொத்தான்கள், ஹை ரெஸ்பான்சிவ் டிசைன், 3 வினாடிக்குள் லோடாக வேண்டும். டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் பேஜ்கள். மூன்றாவது வழி வாடிக்கையாளர் பயண பகுப்பாய்வு. எங்கே வாடிக்கையாளர்கள் கைவிடுகிறார்கள்? அனாலிட்டிக்ஸ் பார்ப்பது. பவுன்ஸ் ரேட் எங்கே அதிகம், எந்த பக்கத்தில் நேரம் குறைவாக செலவிடுகிறார்கள், கார்ட்டுக்கு என்ன செய்கிறார்கள் ஆனால் செக் அவுட் செய்யவில்லை. நான்காவது வழி AB டெஸ்டிங். தேர்வை வாடிக்கையாளரிடம் விடுங்கள். 2 வெவ்வேறு வெர்ஷன்களை டெஸ்ட் செய்யுங்கள். என்ன டெஸ்ட் செய்யலாம்? தலைப்புகள், படங்கள், CTA பட்டன் வண்ணம் மற்றும் வடிவம், விலை வெளிப்பாடு. ஐந்தாவது வழி ரீடார்கெட்டிங் கேம்பெயின்கள். வந்து சென்றவர்களை திரும்ப அழைக்கிறது. 3 வகை ரீடார்கெட்டிங். வெப்சைட் விசிட்டர்ஸ், ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராமில் மீண்டும் காண்பிக்கவும். கார்டில் விட்டவர்கள், தானியங்கி நினைவூட்டல் மெயில். பழைய வாடிக்கையாளர்கள், புதிய வாய்ப்புகள் அறிவிக்கவும். ஆறாவது வழி அப்செல் அண்ட் கிராஸ்-செல் ஸ்ட்ராட்டஜி. ஒரு வாங்கியவரிடம் மேலும் விற்கவும். செயல்முறைகள்: இதையும் வாங்கியவர்கள் சிப்ரசன்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி பொருட்கள் ஆஃபர், வாங்கிய பிறகு விற்பனை. எடுத்துக்காட்டு: லேப்டாப் வாங்கினால் 50% தள்ளுபடியில் லேப்டாப் பை. ஏழாவது வழி எமர்ஜென்சி FOMO டாக்டிக்ஸ். உடனடி வாங்கும் முடிவை ஏற்படுத்துங்கள். FOMO உருவாக்கும் வழிகள்: குறைந்த நேர சலுகைகள், 24 மணி நேரம் மட்டும், வரையறுக்கப்பட்ட ஸ்டாக், 10 பீஸ் மட்டும் மீதம், எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர், இந்த பக்க விசிட்டர்களுக்கு மட்டும். எட்டாவது வழி சோசியல் குரூப் மற்றும் யூசர் ஜென்ரேட்டர் கான்டென்ட். வாடிக்கையாளர் நம்பிக்கை உருவாக்குதல். எப்படி செய்வது? வீடியோ டெஸ்டிமோனியல்ஸ், ரியல் கஸ்டமர் போட்டோக்கள், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி டேக் ஓவர்ஸ், கேஸ் ஸ்டடி வீடியோக்கள். ஒன்பதாவது வழி செயின்ட் வில்லிங்னஸ் பே மாடல். விலையின் தாக்கத்தை குறைக்கவும். எடுத்துக்காட்டுகள்: EMI விருப்பங்கள், 30 நாள் பண திருப்பி, இலவச டெலிவரி, இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட். 10வது வழி மல்டி சேனல் ரீமார்க்கெட்டிங். வாடிக்கையாளரை பல இடங்களில் சந்திக்கவும். சேனல் ஸ்ட்ராட்டஜி: ஃபேஸ்புக் விழிப்புணர்வு, இன்ஸ்டாகிராம் ஆர்வத்தை உருவாக்குதல், வாட்ஸ்அப் ஆர்டர் கன்ஃபர்மேஷன், இமெயில் ஃபாலோ அப் மற்றும் ரீமார்க்கெட்டிங். ரியல் லைஃப் சக்சஸ் கேஸ்: சரத் டீ ஷாப், கோயம்புத்தூர். முன்பு மாதம் 50,000 விற்பனை. 200% அதிகரிப்பிற்கான செயல்முறை: முதலாவது லேண்டிங் பேஜ் மேம்படுத்துதல், விற்பனை 25% உயர்வு. இரண்டாவது வாட்ஸ்அப் ஆர்டர் செயல்முறை, விற்பனை 40% உயர்வு. மூன்றாவது வாடிக்கையாளர் புகைப்பட கேம்பெயின், விற்பனை 60% உயர்வு. நான்காவது FOMO சலுகைகள், இன்றைய சிறப்பு டீ, விற்பனை 75% உயர்வு. 3 மாதங்களில் 1,50,000 ரூபாய் மாத விற்பனை, 200% அதிகரிப்பு. முக்கிய அனாலிட்டிக்ஸ் மெட்ரிக்ஸ்: கன்வர்ஷன் ரேட், எத்தனை பேர் வாங்குகிறார்கள், சராசரி ஆர்டர் மதிப்பு, ஒரு ஆர்டர் எவ்வளவு மதிப்பு, கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட், ஒரு வாடிக்கையாளர் கிடைக்க எவ்வளவு. இன்றே செய்ய வேண்டிய 3 விஷயங்கள்: உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் இன்சைட் சரிபார்க்கவும். ஒரு AB டெஸ்ட் திட்டமிடுங்கள். உங்கள் முதல் FOMO கேம்பெயின் தொடங்குங்கள். நண்பர்களே, நினைவில் கொள்ளுங்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்பது மாரத்தான் ஓட்டம், ஸ்பிரிண்ட் அல்ல. இந்த உத்திகளை நிலையாக பயன்படுத்துங்கள், விற்பனை நிச்சயம் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க விற்பனையை அதிகரிக்க மிகப்பெரிய தடை எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.